நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ இழப்புகளை நாம சந்திச்சிருப்போம். அது ஈடு செய்ய முடியாத இழப்பாக கூட இருக்கலாம். திருமணமாகல, குழந்தை பிறக்கல, குழந்தை பிறந்த இறந்துருச்சு, படிப்புக்கான வேலை இல்லை, இது மாதிரி எத்தனையோ கவலைகள் நமக்கு இருக்கலாம். இதெல்லாம் எனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நாம தான் அன்லக்கி பர்சன் என்று நினைச்சு நாம ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு இருப்போம்ல. ஆனா நம்மை விட அல்லாஹுக்கு நெருக்கமான நல்லோர்கள், நபிமார்கள் கூட இந்த மாதிரியான சோக நிகழ்வுகளை சந்திச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு நல்ல கணவன் அமையலன்னு கவலைப்படுறீங்களா? அன்னை ஆசியா அம்மையாருடைய கணவரான ஃபிரௌன் மிக மோசமானவன். உங்களுக்கு நல்ல மனைவி அமையலன்னு கவலைப்படுறீங்களா? லூத் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமாருடைய மனைவிமார்கள் மிக மோசமானவர்கள். உங்களுக்கு சாலிகான பிள்ளை பிறக்கல, என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேறான் அப்படின்னு கவலைப்படுறீங்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் கடைசி வரை நூஹ் நபியினுடைய பேச்சை கேட்கல, ஈமானும் கொள்ளல. உங்களுடைய பெற்றோர்கள் சரியில்லை அப்படின்னு கவலைப்படுறீங்களா? ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை சரியில்லை, அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அவர்களுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டார்கள். நீங்கள் வார்த்தெடுத்த பிள்ளைகளை இழந்துட்டீங்களா? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹயாத்திலேயே 6 பிள்ளைகளை இழந்துட்டாங்க. நீங்க படிச்ச படிப்புக்கான வேலை சரியாக கிடைக்கலையா? கிடைச்ச வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களா? அல்லாஹ்விலிருந்து நேரடியாக நபித்துவ இல்மை பெற்ற எத்தனை நபிமார்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். உங்களோடு உடன் பிறந்த சகோதரர்கள், நண்பர்கள் உங்களுக்கு துரோகம் செய்கிறாங்களா? ஹதரத் யூசுப் நபியினுடைய சகோதரர்கள் அவருக்கு துரோகம் செய்திருக்கிறார். இப்படி நம்மை விட அல்லாஹுக்கு நெருக்கமான எத்தனையோ நபிமார்கள் பல சோதனைகளை சந்திச்சிருக்கிறார். இன்சான் இமா தமன்னா, நீங்கள் விரும்பியதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அதனால வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாஹ்ட்ட உதவி தேடுங்க. இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அஸ்ஸலாம்.